ஒரு அழகான நாட்டில் பெரிய அரண்மனை ஒன்றில் பாசமும் கருணையும் நிறைந்த ஒரு ராஜா இருந்தார். அவரது வாழ்வில் பிரதான இடம் வகித்தது அவரது அன்பான செல்லப் பிராணி நாய் வீரன். வீரன் ராஜாவின் அருகில் எங்கும் இருப்பது போல அவனுக்காக விஷமான வலையிலும் ஆடினான். ராஜா வீரனை தன் மகனைப் போலவே வளர்த்தார். அவருடைய பாசம் அளவிட முடியாதது. ஒரு நாள் ராஜா திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனார். அவரது உடல் நலம் மேம்படவில்லை. அவருடைய நிலைமை மோசமாக இருக்க அவர் சிகிச்சைக்காக வேறு ஊரில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு செல்ல நேரிட்டது. அப்போது வீரன் தனது உணவுகளை மறந்து போய் தனது அரசரின் வருகைக்காக அங்கு காத்திருந்தான். நாட்கள் நகர்ந்த, ஆனால் ராஜாவின் உடல் நலம் எப்போதும் மோசமடைந்தது. ஒரு துயரமான நாளில் ராஜா அந்த மருத்துவமனையில் காலின்றி சென்றார். இந்த செய்தி அரண்மனைக்கு வந்ததும் வீரனின் மனதில் வலியுறுத்தியது. அவன் தனது உயிரான நண்பனை பிரிந்து கொள்ள முடியாமல் தவித்தான். ராஜாவின் அறைக்கதவுக்கு முன்னால் படுத்துக்கொண்டு வீரன் நாள் முழுவதும் சோகத்துடன் கிடந்தான். அந்த நாய் குறைக்கவில்லை, ஓடியாடவில்லை, உணவையும் சாப்பிடவில்லை. ராஜாவின் நினைவுகள் மட்டுமே அதன் மனதை ஆக்கிரமித்திருந்தன. தேவையாய் அவரது ஆழ்ந்த துயரத்திலேயே ஒரு நாள் வீரனும் தனது உயிரை துறந்தான். இறுதி வரை தனது அரசரின் பிரிவை தாங்க முடியாமல் அவருக்காகவே சோகத்தில் வாழ்ந்தது. இந்த நாயின் கதை அதன் அளவில்லா நன்றியுணர்வையும் உண்மையான அன்பையும் உலகுக்கு எடுத்து சொல்கிறது. உண்மையான அன்பு